ஃபர்ஸ்ட் பால் ஒரு டாஸ் பால், அது ஒரு 6 விஸ்னட் இருந்து தீரணும் இங்க பிரகாஷ். யா ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட், அது ஒரு 6 ஃப்ரீ ஹிட் பால், 6 அடிக்கிறாரு இங்க விஷ்ணு. வின் பை சத்தி இண்டியன்ஸ். சத்தி இண்டியன்ஸுக்கும் சத்தி டாமினேட்டர்ஸுக்கும் இதில் டாஸ் வின் பண்ண சத்தி இண்டியன்ஸ் வந்து சேசிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட்டில் சத்தி டாமினேட்டர்ஸ்க்காக கௌதம், ஃபஸ்ட் ஓவர் போடுறதுக்கு வில்சன், போன வீக்கோட எம்விபின்னே சொல்லலாம். ஃபஸ்ட் பாலே ஆஃப் சைடில் ஒரு நல்ல ஒரு ஷாட்டு பாயிண்ட் மேலே. ஃபஸ்ட் பால் இங்கே பவுண்ட்ரியோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க இங்கே சத்தி டாமினேட்டர்ஸ். செகண்ட் பால் மறுபடியும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஷாட் ஓவர் த லாங் ஆஃப், பவுண்ட்ரிக்கான ஒரு சான்ஸ், பவுண்ட்ரி. செகண்ட் பாலும் கண்டினியூவாக ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கீங்க சத்தி டாமினேட்டர்ஸ்க்கு. நல்ல ஒரு ஸ்டார்ட் கௌதம் அவர்கிட்ட இருந்து ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. மறுபடியும் ஒரு நல்ல ஷாட், ஆனால் இந்த வாட்டி அங்கே ஃபீல்டர் வச்சுட்டாங்க. கேட்சுக்கான ஒரு வாய்ப்பு, விக்கெட். கரெக்டாக சூஸ் பண்ணி எங்கே ஃபீல்டரை வைக்கணுமோ அங்கே ஃபீல்டரை வச்சு அதுக்கேற்ற மாதிரியே பாலை போட்டாருன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு 2 பால் பவுண்ட்ரி அடித்து 3வது பாலில் விக்கெட் இழக்கிறாரு கௌதம் இங்கே. நானா ஃபஸ்ட் டவுனில் திலீப் நல்ல ஒரு பேட்ஸ்மேன் இங்கே. ஒரு நல்ல பால், சிங்கிள்கான வாய்ப்பு, சிங்கிள் கிடச்சிருக்கீங்க போனார். நல்ல ஒரு பால் வெளியே ஆஃப் சைடில், நல்ல ஒரு ட்ரைவுன்னு சொல்லணும் இதையே. நல்ல ஒரு ஷாட் இங்கே ரிவர்ஸ் ஸ்வீப்பில், பவுண்ட்ரி. ரிவர்ஸ் ஸ்வீப்பில் பவுண்ட்ரியோடு முடிச்சிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் ஓவர். அட் த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஓவர் 14 for 1. நான் செகண்ட் ஓவர் பவர் பிளே போட பிரதீப் ஸ்டார்க் லாஸ்ட் ஹோல்டர். நல்ல ஒரு பவுலிங், கேட்சுக்கான வாய்ப்பா இல்லை, கேப்பில் போயிருக்கு. கவர்ஸ் கேப்பில் கரெக்டாக பிளேஸ் பண்ணியிருக்காரு ஜீவா இங்கே. பவுண்ட்ரிக்கான வாய்ப்பு இல்லை, 2 ரன் ஓடி இருக்காங்க. குயிக் ரன்னிங் இல்லை, பவுண்ட்ரி. பால் பவுண்ட்ரியே போயிடுச்சு. ஒரு 4ஓட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வெல்கமிங் செகண்ட் பால். நல்ல ஒரு எக்ஸ்ட்ராடினரி பால் இங்கே. மறுபடியும் ஒரு புல் ஷாட்டோட செகண்ட் பால் பவுண்ட்ரி. தொடர்ந்து 2 பால் கன்சிக்யூட்டிவாக பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு இங்கே ஜீவா. ஃபஸ்ட் பால் கவர்ஸ் மேலே ஒரு 4 அப்படின்னா, 2வது பாலை வந்து கரெக்டாக கணிச்சு லெக் சைடில் ஒரு 4 அடிச்சிருக்காங்க. லெக் சைடு ஃபீல்ட் 2 செகண்ட் ஓவர் பவர் பிளேயில். மறுபடியும் நல்ல பால் இங்கே. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா இல்லை, பால் இன்னும் எடுக்கலை. மறுபடியும் ஒரு சிங்கிள், நல்ல ஒரு பால் இங்கே. டிஃபென்ஸ் அவுட்டுக்கான வாய்ப்பா இல்லை. மறுபடியும் ஒரு ஓவர் த்ரோவில் ஒரு ரன் போகிறாங்க. செகண்ட் ஓவர் பவர் பிளே முடியல இங்கே. 26 for 1. நல்ல பிளேவை போட பிரபு டீம் கேப்டன் இங்கே வந்திருக்காரு. ஒரு ஸ்லோயர், ரன் அவுட்டுக்கான சான்ஸா இல்லை. பிரபு டு ஜீவா. நல்ல ஒரு ஷாட் நின்று வந்தது, கரெக்டாக நின்று பாலை பார்த்து ப்ளேஸ் பண்ணி ஆஃப் சைடில் மறுபடியும் ஒரு பவுண்ட்ரி எடுக்கிறாரு இங்கே ஜீவா. பிரபு டு ஜீவா. விக்கெட்டுக்கான வாய்ப்பா இங்கே, கேட்ச், விக்கெட். இங்கே ஒரு விக்கெட் இழக்கிறாங்க சத்தி டாமினேட்டர்ஸ். எதுக்காக பிரபு இங்கே வந்தாரோ அதை கரெக்டாக பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக இங்கே ஜவஹர். நல்ல ஒரு டிஃபென்ஸ் இங்கே. எக்ஸ்ட்ராடினரி ஒரு ஷாட் இங்கே லெக் சைடில். நல்ல ஒரு ஷாட் இங்கே, கேட்சுக்கான வாய்ப்பா இல்லை. கிளியர் த பவுண்ட்ரி. ஃபர்ஸ்ட் 6 ஆஃப் த மேட்ச் திலீப் கிட்ட இருந்து. த்ரீ ஓவர்ஸ் கம்ப்ளீட்டான இதில் 38 for 2. ஓவர் ஆஃப் த பவர் பிளே போட பிரதீப். நல்ல ஒரு ஸ்டார்டிங்க, பாடி லைனில் போட்ட பால், பேட்டில் படல, லெக் பைஸ்ன்னு நினைக்கிறேன். பால் பிரதீப் டு திலீப். மறுபடியும் ஒரு நல்ல பாலிங்க, பவுண்ட்ரிக்கான வாய்ப்பாக கேப்பில் புல் பண்ணியிருக்காரு. கரெக்டாக பவுண்ட்ரி. பிரதீப் டு திலீப்.
நல்ல ஒரு பாயிண்ட் ஷாட் இங்கே. ஃபீல்டர்னால ஸ்டாப் பண்ண முடியல. பால் இன்னும் ட்ராவல் ஆகிட்டு தான் இருக்குது. இன்னும் பால் எடுக்கல. இங்கே ரன்னிங் வித் விக்கெட்ஸ் 2 ரன் ஓடி இருக்காங்க. நல்ல ஒரு பால் இங்கே. நல்ல ஒரு ஷாட் இங்கே. ஆஃப் சைடில் கேப்பை பிக் பண்ணியிருக்காரு கரெக்டாக. பவுண்ட்ரிக்கான வாய்ப்பு இருக்கா? பவுண்ட்ரி. The end of the power play 49 for 2. 4 கம்பன் பால் பிரபு டு திலீப். ரிவர்ஸ் முயற்சி இங்கே ஸ்டாப் பண்ண முடியல. பால் இங்கே பவுண்ட்ரியை தொற்றுன்னு நினைக்கிறேன். பால் பவுண்ட்ரி போயிடுச்சு. மறுபடியும் ரிவர்ஸ் கீப் பண்ண முயற்சி இங்கே. பாலை ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். மறுபடியும் அதே கேப்பில் பால் போயிட்டுருக்கு. பவுண்ட்ரி. மறுபடியும் பவுண்ட்ரி கிடச்சிருக்கு இங்கே ரிவர்ஸ் ஸ்வீப்பில் சத்தி டாமினேட்டர்ஸ்க்கு. நல்ல பால் இங்கே. ஃபுல் ஷாட் எடுத்திருக்காரு. 6 போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. 6. At the end of 5 overs 67 for 2. இங்கே நெக்ஸ்ட் ஓவர் போட ஸ்ரீகாந்த், மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பவுலர். எக்ஸ்ட்ராடினரி ஒரு பவுலிங் இங்கே. நல்லா ஸ்டாப் இங்கே சபரிட்டு இருந்து. சிங்கிள் மட்டுமே. நல்ல ஷாட் இங்கே. ஷார்ட்டாக போட்ட பால் இங்கே. பவுண்ட்ரிக்கான வாய்ப்பு இருக்கா? இங்கே 2 ரன் ஓடிட்டாங்க. நல்ல ரன்னிங். லாங் ஆஃப் உள்ளே வச்சுருக்காங்க. ரிவர்ஸ் இப்போ எதிர்பார்க்க முடியாது. ஆனால் இந்த பால் ஸ்கூப் ஆடிருக்காங்க. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. ஆனால் அங்கே மறுபடியும் ஒரு மிஸ்ஃபீல்டு கிடைக்குமா இந்த பாலில்? இல்லை. நல்ல ஒரு பால் டாட்டோட முடிச்சிருக்காருங்க இங்கே. 6 overs 76 for 2. ஃபுல்லராக போட்ட பால் இங்கே. லெக் பைஸில் ஆர்கே டு திலீப். அப்படி ஒரு நல்ல ஒரு பால் இங்கே. விக்கெட்டுக்கான வாய்ப்பாக இல்லை. ஃபீல்டர் வச்சுருக்காங்க இப்போ எகைன். ஆனால் ரிவர்ஸுக்கு போல் அவர் கரெக்டாக சென்சிபிளாக ஆடி இருக்கார் லெக் சைட்லேயே. வாய்ப்பு. டாட் பால். வைடாக போட்ட பால். விக்கெட்டுக்கான வாய்ப்பு. கேட்சை பிடிப்பாங்களா? கேட்ச். விக்கெட் இழக்கிறாங்க. எதுக்காக ஆர்கேவை கொண்டு வந்தாங்களோ அது கிடச்சிருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக இங்கே கோகுல்வேல். நல்ல பால். டிஃபன். ஓவர் முடிஞ்சிருக்கீங்க. அட் த எண்ட் ஆஃப் 7 overs 78 for 3. இங்கே 2 ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து இந்த ஓவரை முடிச்சிருக்காரு ஆர்கே தாங்க. பவுலர் சேஞ்ச் இங்கே. வில்சன் கின்ஸாக கொடுத்துருந்தாலும் இப்போ கொண்டு வந்திருக்காங்க வில்சனை. மறுபடியும் ஃப்ரீ ஹிட் பால். இது ஃப்ரீ ஹிட் பாலாக இருந்தாலும் இங்கே. ஆனால் ரன்னிங் இந்த விக்கெட்ஸ் வந்து இங்கே காம்ப்ரமைஸே இல்லாமல் 2 ரன் ஓடிட்டாங்க இப்போது. நல்ல ஒரு ஷாட். பால் கிளியர் ஆயிடுச்சு. 6 இங்கே. திலீப் கிட்ட இருந்து செகண்ட் 6 இங்கே. கரெக்டாக கேப்பில் ஃபில் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். மிஸ்ஃபீல்டு. பவுண்ட்ரிக்கான வாய்ப்பு அதில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க இங்கே. இப்போ வரைக்கும் 2 ரிவர்ஸ் ஸ்வீப்பில் ஒரு நல்ல ஷாட் இங்கே. 6 இங்கே. ரிவர்ஸ் ஸ்வீப்பில் 9th ஓவர் போட இங்கே ஸ்ரீகாந்த். நல்ல ஒரு பால் இங்கே. ஃபுல் டாஸாக போட்ட பால் இங்கே. ஸ்வீப்புக்கு 8 overs கம்ப்ளீட்டில் 99 ரன்ஸ் அடிச்சிருக்காங்க சத்தி டாமினேட்டர்ஸ் இங்கே. மாறுமா. நல்ல ஒரு பால். இப்போ ஸ்ரீகாந்த் டு திலீப். 3rd பால். கன்சிக்யூட்டிவ் 2 டாட் பால்ஸுக்கு அப்புறம் ஒரு விக்கெட்டுக்கான வாய்ப்பா இல்லை. 6 50 ரன் அடிச்சிருக்காரு இங்கே திலீப் அவங்க டீமுக்காக. நல்ல ஒரு ஸ்டார்ட். இதை ஃபஸ்ட் 50 இந்த லீக்கில். 50 அடித்தாலும் அவரோட மொத்த 15 ஓவரை கம்ப்ளீட் பண்ணுங்கிற மாதிரி இங்கே ரொட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காரு. 2 அட் த எண்ட் ஆஃப் 9 overs 110. நல்ல ஸ்கோர் கொண்டு வந்திருக்காங்க இங்கே சத்தி டாமினேட்டர்ஸ் இங்கே. எகெயின் ஆர்கே டு திலீப். நல்ல பால். டிஃபென்ஸ் மைண்ட் செட். இல்லை கூகுள் இப்போ தான் வந்திருக்காரு. ஃபுல் டாஸ். கேட்சுக்கான வாய்ப்பா? பவுண்ட்ரி கிடச்சிருக்கீங்க கூகுள் கிட்டேருந்து. மறுபடியும் ஒரு ஓபியாக போட்ட பால். இது ஒரு பெரிய 6 கோகுல்கிட்ட இருந்து.
அட் த எண்ட் ஆஃப் 10 overs 122 for 3. 100க்கு மேலே போயிட்டுருக்கு. நல்ல ஒரு ஸ்டார்ட்னு சொல்லணும். இங்கே ஸ்டார்ட் பண்ணதே 6ஓட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வில்சன் டு கோகுல். நல்ல ஷாட். இங்கே கேட்சுக்கான வாய்ப்பாக இல்லை, கேப்பில் தான் உழுக போகுது கண்டிப்பாக. இங்கே 2 ரன் ஓடிட்டாங்க. வில்சன் டு கோகுல் எகெயின் நல்ல ஒரு பால், ஓபியாக போட்ட பால் இது. கேட்சுக்கான வாய்ப்பு, விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே வில்சன். முதல்ல ஒரு பவுண்ட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக இங்கே பிரகாஷ். இல்லை நல்ல ஒரு பால் இங்கே பாயிண்டில் போட்ட பால். இங்கே சிங்கிள். ஓவர் த்ரோவில் மறுபடியும் ஒரு சிங்கிள் கிடச்சி இங்கே ஸ்ட்ரைக்கை மாற்றுறாங்க. வில்சன் டு பிரகாஷ். நல்ல ஷாட். இங்கே கேட்சுக்கான வாய்ப்பு. 2 ரன் ஓடுறாங்க இங்கே. இல்லை அட் த எண்ட் ஆஃப் 11 overs 134 for 4. விக்கெட் எடுப்பாரா? ஃபஸ்ட்டு பாலே ரிவர்ஸ் ஸ்வீப்பு. இப்போ தான் ரிவர்ஸ் ஸ்வீப்பை உள்ளே கொண்டு வந்தாங்க. பவுண்ட்ரி கிடச்சிருக்கீங்க. பிரதீப் டு திலீப். ஸ்கூப்புக்கான முயற்சி. இங்கே நல்லா பேட்டில் பட்டுருச்சு. கரெக்டாக கேப்பை ஃபிக் பண்ணிட்டாருன்னு சொல்லலாம் இங்கே திலீப். நல்ல ஷாட். 6 ஸ்ட்ரைக்கில். இப்போ ரிவர்ஸ் ஸ்வீப். நல்ல ஒரு ஷாட். கேட்சுக்கான வாய்ப்பாக பவுலரே போகிறாரு. விக்கெட் எடுத்துட்டாரு. ஃபஸ்ட்டு 3 பாலில் பவுண்டரி கொடுத்துருந்தாலும் கடைசி பாலில் ஒரு விக்கெட்டு, அதுவும் ஒரு பெரிய. அட் த எண்ட் ஆஃப் 12 overs 149 for 5. இப்போ எகெயின் ஒரு விக்கெட்டுக்கான வாய்ப்பு கிடைக்கணும். ஃபுல் டாஸாக போட்ட பால் இங்கே. ஆனால் அங்கே ஒரு ஃபீல்டர் இருக்காங்க. பவுண்டரிக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் 2 ரன்னுங்க. ஒரு ஃபம்பிள். 2 ரன். ஸ்டெப் டவுன் பண்ண பால். கேட்சுக்கான வாய்ப்பா? விக்கெட். இங்கே ஃபர்ஸ்ட் டவுனில் வந்து அவர் டீமுக்காக ஏகப்பட்ட ஸ்கோரை கொண்டு வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் டைமாக லீக்கில் ஒரு 50 கொண்டு வந்த திலீப் இங்கே விக்கெட் இழக்கிறாரு. 13வது ஓவரில் அவரோட விக்கெட் இழக்கிறாரு. இங்கே ஃபஸ்ட் ஓவரில் உள்ளே வந்தார் அவர். நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேனாக இங்கே கார்த்தி. கேட்சுக்கான வாய்ப்பு. விக்கெட். அந்த ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க. இங்கே பிரபு எகெயின். நல்ல பால். இங்கே மறுபடியும் ஒரு நல்ல பால். கேட்ச் இங்கே. அட் த எண்ட் ஆஃப் 13 overs 151 for 7. அப்படி ஒரு ஃபுல் டாஸாக போட்ட பால். நல்ல ஸ்டாப். இங்கே ஸ்டெப் டவுன் பண்ணி போன ஸ்டெப். மறுபடியும் ஒரு நல்ல பால். ஷார்ட் ஆர்கே. இங்கே மறுபடியும் லைனில் போட்ட பால். இங்கே கேட்சுக்கான வாய்ப்பா? மிஸ்ஃபீல்டு. கேட்சை ட்ரா பண்ணி பவுண்டரி கொடுத்துட்டாங்க. இங்கே மோர் ஆர். நல்ல கேட்சிங்க. விக்கெட் பால். அட் த எண்ட் ஆஃப் 14 overs 156 for 8. இங்கே ஸ்டெப் டவுன் பண்ணி போனார். விக்கெட். ஸ்டெம்ப் இட் அவுட். இங்கே லாஸ்ட் விக்கெட்டுக்கு இங்கே மாணிக்கம் வந்திருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பா? இல்லை, சேஃபாக தான் லேண்ட் ஆக போகுது. சிங்கிள் மட்டும்தான் ஓட முடியும். இங்கே ஸ்ட்ரைக்கில் சிவா ஒரு நல்ல ஹிட்டர். அதுக்கேற்ற மாதிரி இங்கே சுத்தினாரு. கேட்சுக்கான வாய்ப்பா? விக்கெட். இங்கே ஆல் அவுட் ஆகுறாங்க சத்தி டாமினேட்டர்ஸ். 157 ஆல் அவுட். இங்கே 158 டார்கெட் ஃபார் சத்தி இண்டியன்ஸ். வெல்கம் டு த செகண்ட் இன்னிங்ஸ். சத்தி இண்டியன்ஸ் இங்கே 158 அப்படிங்கிற ஒரு ஹியூஜ் டார்கெட்டை சேஸ் பண்ணுறதுக்காக உள்ளே வந்திருக்காங்க. பிரகாஷ் டு பிரதீப். வைட். பிரகாஷ் நல்ல ஒரு டிஃபென்ஸ். இங்கே ஸ்ட்ரைக்கை ரொட்டேட் பண்ணியிருக்காரு பிரதீப். ஸ்டெப் டவுன் பண்ணார். ஃபுல் டாஸ். அங்கே ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா? இல்லை, நல்ல ஒரு ரன். இங்கே ரிவர்ஸ் ஸ்வீப்புக்கான முயற்சி. ஆனால் பால் படல. நோ பால். காலா பால். நோ பால் கொடுக்கல.
லாஸ்ட் பாலிங் ஒரு 2 ரன் கிடச்சிருக்கு பிரதீப்க்கு. ஃபுல் டாப் ஸ்டெப் டவுன் பண்ணி போனார். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்லாட்டில் போட்ட பால், புது பாலை at the end of first power play 13 runs. கோகுல் இங்கே கோகுல் டு பிரதீப். நல்ல லைனில் போட்ட பால், கேட்சுக்கான வாய்ப்பு, விக்கெட்டுக்கான வாய்ப்பு. இங்கே விக்கெட். நெக்ஸ்ட் பேட்ஸ்மேனாக இங்கே வினோத். நல்ல ஒரு பேட்டிங், கேப்பில் போயிருக்கு. பவுண்ட்ரிக்கான வாய்ப்பாக பால் போகாதுன்னு நினைக்கிறேன். புது பாலுங்கனால மூவ் ஆகலை. 2 ரன் ஓடிருக்காங்க இப்போ வரைக்கும். மறுபடியும் ஒரு நல்ல பால். இங்கே ரன் அவுட்டுக்காக திலீப் முன்னாடி வந்தார். ஆனால் கோகுல் டு பிரபு. நல்ல ஒரு டிஃபென்ஸ். ரிவர்ஸ்க்கான முயற்சி. தேர்ட் ஓவர் பவர் பிளே போடுறதுக்கு மாணிக்கம் இங்கே சதி டாமினேட்டர்ஸ்க்காக. ஷார்ட் பிச்சாக போட்ட பால், கேப்பை பிக் பண்ணிட்டார் இங்கே வினோத். நல்ல ஒரு ஷார்ட் பாயிண்டில் பவுண்ட்ரி கேட். நல்ல ஒரு ஷாட். இங்கே கேட்சுக்கான வாய்ப்பாக 2 ஃபீல்டரை வச்சு போட்டாங்க. இருந்தாலும் கேப்பை பிக் பண்ணியிருக்காரு. ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஒரு 4 அடிச்சிருக்காரு பிரபு. இங்கே ஸ்லாட் டு பிரபு. மறுபடியும் ஷார்ட் ஆஃப் த பாலில் போட்டார். 1 பவுன்ஸில் பவுண்டரியை பிக் பண்ணியிருக்காரு இங்கே பிரபு. நல்ல ஒரு ஷாட் லெக் சைடில். மறுபடியும் ஸ்லாட்டில் போட்ட பால், கேட்ச் மிஸ். இங்கே இருக்காரு. மறுபடியும் ஒரு நல்ல டிஃபென்ஸ். அட் த எண்ட் ஆஃப் 3 overs 30 runs. கோகுல்வேல் டு பிரபு. நல்ல ஒரு பால், சிங்கிள் மட்டுமே கிடச்சிருக்கு. நல்ல பவுன்ஸாக போட்ட பால். இங்கே கீப்பர் ஸ்டாப் பண்ணல. பால் போடல. கோகுல் டு வினோத். ஒரு ஃப்ரீ ஸ்விங்குக்கான ஒரு சான்ஸ் எடுத்தார். இது மட்டும் தான் கிடச்சிருக்கு. இறங்கி வந்தாரு. ஒரு சிங்கிள் மட்டும் அங்கே கிடைக்கும் பிரபு அவர்களுக்கு. பவுண்டரியான பார்க்கணும். கண்டிப்பாக பவுண்டரி டச் ஆயிரும். எஸ், பவுண்டரி கிடச்சிருக்கு இங்கே வினோத்துக்கு. இந்த ஓவர் நல்லா போட்டிருக்காரு. 5 பால். லாஸ்ட் பால் பவுண்டரியோட முடிக்கிறாரு. யோஸ் கம்ப்ளீட் ஆகிற நிலமையில் ஸ்கோர் 40 by 1 விக்கெட்டை இறந்துருக்காங்க இங்கே சத்தி இண்டியன்ஸ். நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்கு இங்கே வந்திருக்காரு திலீப். சும்மா தொட்டு தான் விட்டாரு. 4 கிடச்சிரும். எஸ், 4 கிடச்சிருக்கு இங்கே பிரபுக்கு. இன்னும் இந்தியன் ஜெயிக்கணும்னா இந்த மாதிரி பல பவுண்டரிஸ் வேணும். ரன் அவுட்டுக்கான அங்கே ஒரு சான்ஸ் இல்லை, ரீச் ஆயிட்டாங்க. 2 எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப். கீப்பர் தலைக்கு பின்னாடியே ஒரு பவுண்டரி எடுக்கிறாரு இங்கே பிரபு. ரொம்பவே நல்ல இறங்கி வந்தாரு. எஸ், தன்னோட விக்கெட்டை பறி கொடுத்துட்டாரு இங்கே பிரபு. நல்லா ஆடிட்டு இருந்த பிரபுவோட இன்னிங்ஸ் இங்கே முடிவுக்கு வருது. இங்கே உள்ள வராரு ஸ்ரீகாந்த். கட் ஷாட். பவுண்டரி போகுமான்னு பார்க்கணும். இல்லை, கண்டிப்பாக 2 கிடைக்கும் இங்கே. எஸ், கிடச்சிருக்கு. முடிவுக்கு வர நிலையில் ஸ்கோர் 55க்கு 2 விக்கெட் இழந்திருக்காங்க சத்தி இண்டியன்ஸ். உள்ள வராரு ரஃபிக் அவர்கள். இங்கே அடுத்த பவுலராக வந்திருக்கிறாரு சிவேந்திரன். ஸ்டோரி ஃபுல்லாக இல்லை. ஓ, அங்கே ரன் அவுட்டுக்கான சான்ஸ் இருக்குமா? இல்லை, பேக்கப்பு யாரும் இல்லாதனால அடிச்சு போட்ட பால். அதுவும் ஒரு கட் ஷாட் 4-ஆ மாறுமா? இல்லை, மேடு போட்டு ஸ்டாப் ஆயிடுச்சு. மறுபடியும் ஒரு 2. ஓ, ஒரு நல்ல ஸ்டாப் அங்கே ஜவர் கிட்ட இருந்து. ஒரு லெக் பை முறையில் ஒரு சிங்கிள் மட்டும் இங்கே கிடைக்குது. ஒரு கேட்சுக்கான சான்ஸ் அங்க. எஸ், மறுபடியும் இன்னொரு விக்கெட் போயிருக்கீங்க. வினோத் தன்னோட விக்கெட்டை இழக்கிறாரு. பேட்டரை உள்ள வராரு. டீமோட ஒரு ஹிட்டர் விஷ்ணு.
ஒரு நிலைய ஸ்கோர் 59க்கு 3 விக்கெட் இழந்திருக்காங்க சத்தி இண்டியன்ஸ். சதீஷோட ஃபர்ஸ்ட் பாலிங்க ஒரு டிஃபென்ஸ் டாட் பால். விஷ்ணு ஃபர்ஸ்ட் பால் 6ஓட ஸ்டார்ட் பண்றாருங்க இங்க விஷ்ணு. இதத்தான் விஷ்ணு கிட்ட இருந்து எதிர்பார்க்க. அங்க ஒரு மிஸ்ஃபீல்டு காரணமா அங்க 4 கிடைச்சிருக்குங்க. ஒரு லெக் பை. ஓ மறுபடியும் அங்க ஸ்ட்ரெயிட்ல 6. இங்க அதிரடியா ஆடிட்டு இருக்கிறாரு விஷ்ணு. இவரை முடிக்கிறதுக்கு இவரால தான் முடியுங்கிறாரு. ஆனா இவர் வந்தா டீமே முடிஞ்சு போயிடும். நிலைமையில ஸ்கோர் 78க்கு 3 விக்கெட்டை இழந்திருக்காங்க இங்க சத்தி இண்டியன்ஸ். சிவாட்டிருந்து மறுபடியும் ஒரு ஃபர்ஸ்ட் பாலோட சும்மா தொட்டு விட்டாரு. அவுட்ஃபீல்ட் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கிறதுனால ஒரு பவுண்டரி. ஃபர்ஸ்ட் பாலே பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்றாரு இங்க ஸ்ரீகாந்த். ஓ ஒரு டாட் பால். ஒரு நல்ல கம்பேக் அங்க சிவாட்டிருந்து. ஸ்ட்ரைக்ல விஷ்ணு. 2 கிடைக்குமான்னு பார்க்கணுங்க. இல்லை ஒரு சிங்கிள் மட்டும் கிடச்சிருக்கு அங்க. தௌஃபிக் அண்ணா எனக்கு தெரிஞ்சு 5 ஸ்டார் சப்போர்ட் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால அதை எதுவும் பண்ணாமல் இருக்கிறாரு. சும்மா தொட்டு தாங்க விடுறாரு பாலை பார்த்து. பவுண்டரி கிடைக்கும். எஸ் பவுண்டரி கிடைச்சிருக்காங்க ஸ்ரீகாந்த் பேட்லேருந்து. நல்லா விளையாண்டுருக்காருங்க ஸ்ரீகாந்த். இந்த பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் இருந்த மேட்சை கடைசி வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குங்க. முடியும் நிலைமையில ஸ்கோர் 86க்கு 3 விக்கெட் இழுக்கிறாங்க. ஒன்று 36 பால் 79 ரன் அடிச்சா வெற்றியை பறிப்பாங்க இங்கே சத்தி இண்டியன்ஸ். ஒரு மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் இந்த லீக்ல. ஒரு 32,000 பாயிண்ட் கொடுத்து இங்கே டாமினேட்டர்ஸ் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு டாஸ் பால். அது ஒரு 6 விஷ்ணுட்டு இருந்து. ஃபர்ஸ்ட் பாலே இங்கே டாஸ் பாலோட ஸ்டார்ட் பண்றாரு. நோ பால். அது ஒரு நோ பாலாவும் மாறுதுங்க. இந்த பால் ஃப்ரீ ஹிட். இதையும் யூஸ் பண்ணுவார் கண்டிப்பா விஷ்ணு. மன்றிக்கு சொல்லிங்க. யா ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட். அது ஒரு 6 ஃப்ரீ ஹிட் பாலே 6 அடிக்கிறாரு இங்க விஷ்ணு. பால் கையிலுக்கு பிரகாஷ் அவர்கள் கிட்ட. செகண்ட் பால். ஓ ஒரு டாட் பால். எஸ் அங்க கவர்ஸ்ல அடிச்சது 6ஆ இல்ல. ஒரு நல்ல ஸ்டாப் அங்க திலீப் கிட்ட இருந்து. ஒரு நல்ல ஸ்டாப். 2 மட்டும் கிடைக்கும் இங்க அவர்கள் இருந்து. ஓ 2 கிடைக்குமான்னு பார்க்கணும் அங்க. இல்ல அங்க ஜஸ்ட் ஒரு சிங்கிள் மட்டும் கிடைச்சிருக்கு. எஸ் 2 பிரகாஷ் 2. ஒரு ரிவர்ஸ் ஸ்வீப். எஸ் விக்கெட்டை இழக்கிறாரு இங்க ஸ்ரீகாந்த். ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் பேட்டரா உள்ள வராரு வில்சன். உள்ள 2 ஸ்ட்ரைக்ல நியூ பேட்டர் வில்சன். எஸ் ஒரு நல்ல டிஃபென்ஸ். ஒரு ஓவருக்கு இங்கே 103 ரன் அடிச்சு 4 விக்கெட்டை விட்டுருக்காங்க சத்தி இண்டியன்ஸ். இன்னும் போடுறக்கு வந்துருக்கிறாரு இங்கே திலீப். இங்கே அங்கே ஒரு அடிச்ச ஷாட். அங்கே ஒரு நல்ல ஸ்டாப் அங்கே ஜீவாட் இருந்து. ரன் அவுட்டானு பார்க்கணும். இல்லை ஒரு 2. ஓ இங்கே ஒரு இன்சைட் எட்ஜ். ஒரு நல்ல ஸ்டாப் சச்சின்கிட்ட இருந்து. ஒரு நல்ல இங்க நல்ல காட்டுற சப்போர்ட் டாட் பண்ணிட்டு இருக்கிறாரு விஷ்ணு. எஸ் அது விக்கெட்டானு பார்க்கணும். எஸ் தன்னோட விக்கெட்டை இழக்கிறாரு அங்கே. நல்ல கேட்ச் ஜீவாட் இருந்து. நல்லா ஆடிட்டு இருந்த விஷ்ணு தன்னோட விக்கெட்டை இழக்கிறாரு இங்க. இது ஒரு மேட்ச் டர்னிங் பாயிண்டா இருக்குமான்னு பார்க்கணும். உள்ள வர்றாரு பிரவீன். இருந்துச்சு நிலைமையில ஸ்கோர் 105க்கு 5 விக்கெட் இழந்திருக்காங்க சத்தி இண்டியன்ஸ். 4 பால்ஸ் 53 ரன்ஸ் ரெக்வயர்ட் தேவைப்படுது இங்க சத்தி இண்டியன்ஸுக்கு. எஸ் அங்க ஒரு கேட்சானு பார்க்கணும். ஒரு சூப்பரான கேட்ச் அங்க 6. பட் 6 கொடுத்துட்டாரு அங்க திலீப். இங்க 6 வில்சன் பேட்ல இருந்து. ஒரு நல்ல ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அங்க திலீப் கிட்ட இருந்து. ஒரு நல்ல ஒரு டாட் பால் அங்க. அங்க 2 பார்க்கணும்.
அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு சங்கர் கிட்ட இருந்து 2 கிடைக்கும். எஸ் 2 கண்டிப்பாக எடுத்திருக்காங்க இங்கே. எஸ் அங்கே ஒரு கேட்சுக்கான ஸ்டான்ஸ் இருக்குமான்னு பார்க்கணும். எஸ் விக்கெட்டை எடுத்துட்டாரு. இங்கே வில்சனோட விக்கெட்டும் போகுது. உள்ள வராரு சரவணன். ஒரு டாட் பால் இங்கே மறுபடியும். லாஸ்ட் ஒன் இங்கே கோகுல் பேட்லேருந்து ஒரு நல்ல யாக்கர். டாட் நிலைமையில் 116க்கு 6 விக்கெட்டை இழந்திருக்காங்க சத்தி இண்டியன்ஸ். 18 பால் 45 ரன் அடிக்கணும். ஸ்ட்ரைக்கில் பிரவீன் அவர் போடுறதுக்கு வராரு. சதீஷ் பேட்லேருந்து ஒரு ஃபர்ஸ்ட் பாலே ஒரு 6ங்க ஒரு டாஸ் பால். அதனால் பிரவீன் அங்கே கேட்சுக்கான ஒரு சான்ஸானு பார்க்கணும். எஸ் தன்னோட விக்கெட்டை இழக்கிறாரு. இங்கே பிரவீனோட விக்கெட் வராரு. அறிவுடை நம்பி 4 டெலிவரிஸ் இங்கே. ஓ இங்கே ஒரு ஃபர்ஸ்ட் பாலே 6ங்க அறிவுடை நம்பி பேட்ல இருந்து தன்னோட வைட். எஸ் அது ஒரு நாள் ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு டாட் பாலை போட்டுருக்கிறாரு. 2 டெலிவரிஸ். அங்கே ஒரு சிங்கிள் மட்டும் கிடைக்குங்க. அங்கே கவர்ஸில் அடித்த ஷாட் பவுண்டரி கிளியர் பண்ணுமான்னு பார்க்கணும். எஸ் கிளியர் பண்ணியிருக்குங்க. அங்கே பவுண்டரி 132 ரன்னுக்கு 7 விக்கெட் இழந்திருக்காங்க சத்தி இண்டியன்ஸ். இன்னும் 12 பால்ல 26 ரன் மட்டும் அடிச்சா போதும். இங்கே மேட்ச் ஓர போடுறதுக்கு வந்திருக்கிறாரு. இங்கே திலீப் 12 balls 26 ரன்ஸ் ரெக்வயர் தேவைப்படுது. எஸ் செகண்ட் பால் ஒரு அடிச்சு போட்டாரு 6 அங்கே அறிவுடை பேட்ல இருந்து. இந்த மேட்ச் இன்னும் கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போறதுக்கு ட்ரை பண்றாங்க இங்கே இந்தியன்ஸ். எஸ் மறுபடியும் அங்கே ஒரு கேப்ல அடிச்சா ஷாட் பவுண்டரி போகுமான்னு பார்க்கணும். எஸ் பவுண்டரி கிளியர் பண்ணி இருக்குங்க இங்க. எஸ் ஸ்ட்ரைட்ல அடிச்ச ஷாட் அந்த ஃபீல்டர் இருக்காரு. ஜஸ்ட் ஃபார் சிங்கிள் மட்டுங்க. ஏறி நின்னாரு. அங்கே 2 பார்க்கணும். எஸ் அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு ஒரு 2 கிடைச்சிருக்கு இங்க. 1 டெலிவரி திலீப் டு சரவணன். இன்னும் 7 பாலுக்கு 13 ரன் மட்டும் அடிக்கணும். ஒரு நல்ல யாக்கர் அங்கே திலீப் கிட்ட இருந்து. முடிஞ்ச நிலைமையில இங்கே 146 ரன்னுக்கு 7 விக்கெட் இழந்திருக்காங்க. இன்னும் கைவசம் 3 விக்கெட் மட்டும் இருக்கு. 6 பால்ல ஜஸ்ட் 12 ரன் மட்டும் அடிச்சா போதுங்க. ஒரு டாட் பாலோட ஸ்டார்ட் பண்றாரு இங்க. செகண்ட் பாலுங்க இங்க. மறுபடியும் ஒரு டாட் பால் இங்க. 3 பாலுக்கு 11 ரன் அடிக்கணுங்க. பத்து ரன் அடிக்கணுங்க. டாட் பால். மேட்ச் முடிஞ்சு. நல்ல ஃபைனல் ஓவர் போட்டிருக்காருங்க இங்கே பிரகாஷ். ஏன் இவர் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பிளேயர் இந்த சத்தி பிரீமியர் லீக்குங்கிறத மறுபடியும் நிரூபிச்சிருக்கிறாரு இங்கே பிரகாஷ். இந்த மேட்சாக வந்திருக்கிறாரு திலீப் குமார். தன்னோட 2வது வெற்றி இங்கே பதிக்கிறாங்க. சத்தி டாமினேட்டர்.